வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் அடிஷன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கே ஆன்சர் வரணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எந்த செல் வேல்யூ ப்ளஸ் இந்த செல் வேல்யூ ப்ளஸ் இந்த செல் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு சம்ன்ற ஃபார்முலா கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த செல் வேல்யூலேருந்து எந்த செல் வேல்யூ வரைக்கும் அப்படின்னு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் பண்ணி காமிச்சிரும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு கீ கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சம் பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடிஷனுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனுக்கு டைரெக்டாக நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு எந்த செல் வேல்யூலேருந்து மைனஸ் எந்த செல் வேல்யூன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு செல் வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஆன்சரில் அப்படியே சேஞ்சஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வேல்யூ சேஞ்சஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட்லேயும் அப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன். ஸோ நான் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அதனுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு எந்த செல் வேல்யூ இன்ட்டு எந்த செல் வேல்யூ கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வரும். ஸோ இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டினா ஈக்குவல் டு ப்ராடக்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த செல் வேல்யூ கம்மா எந்த செல் வேல்யூ கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது அதே மாதிரி எத்தனை வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி காமிச்சிரும். ஸோ கீழே இருக்கிற வேல்யூக்கும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை ஆகிடும். அப்படி இல்லாட்டினா Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அப்படியே அந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த டோட்டல் ப்ரைஸை சம் பண்ண போகிறேன். ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 2 வேலையாக இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். தென் மல்டிப்ளை பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபைனலாக டோட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக டைரெக்டாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது வந்து சம் ப்ராடக்ட். ஸோ சம் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த குவான்டிட்டி காலமில் இருக்கிற வேல்யூஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா ப்ரைஸில் இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ டைரெக்டாக டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றது வந்துடும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக அதுக்கான டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் டோட்டலை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 வேல்யூ கொடுத்துட்டு எங்கே அவுட்புட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு செல்லாக கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எந்த செல் வேல்யூ கமா எந்த செல் வேல்யூ கமா எந்த செல் வேல்யூ. பட் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் டைரெக்டாக எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும் வேணும் அப்படின்றத கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். இப்போ நீங்கள் இந்த 5 செல் வேல்யூவில் ஏதாவது ஒரு செல் வேல்யூவில் வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன் பண்ணுறதுக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எந்த செல் வேல்யூ டிவைடட் பை எந்த செல் வேல்யூ கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பண்ணி வேல்யூ காமிச்சிரும். சேமஸ் ஏதாவது ஒரு செல் வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வேல்யூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு MIN கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த செல் வேல்யூலேருந்து எந்த செல் வேல்யூ வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 வேல்யூவில் எது மினிமம் வேல்யூ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி மேக்ஸிமமுக்கு ஈக்குவல் டு மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த செல் வேல்யூலேருந்து எந்த செல் வேல்யூ வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு CountA CountBlank இந்த 3 பார்க்க போகிறோம். இந்த 3க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம்.
ஓகே. அதில ஃபர்ஸ்ட்டு ஒன் கவுண்ட் அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு எங்கே அவுட்புட் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் அவுட்புட் 3ன்னு வந்திருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து 3 நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கவுண்ட் அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதே இது வந்து கவுண்ட் ஏ கொடுத்துட்டிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணும். இப்போ கவுண்ட் ஏ கொடுத்துட்டு ப்ராக்கெட் சேம் நான் அதே ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து 5 அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா ஸோ 2ன்ற ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்குது, 4 அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்குது, அண்ட் தென் 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து 5. அப்போ கவுண்ட் அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கும். கவுண்ட் ஏ அப்படின்னா நம்பர்ஸையும் எடுத்துக்கும், டெக்ஸ்ட்டையும் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதே இது வந்து CountBlank கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே செல் ரேஞ்சஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுறேன் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் வந்து 2ன்னு வரும். ஏன் அப்படின்னா இது ஜஸ்ட்டு வந்து பிளாங்க் செல்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த எல்லா ஃபார்முலாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.